ஹாய், நான் உங்களுடைய மாலா சுப்பிரமணியம் பேசுகிறேன்ப்பா. அதாவது இந்த மார்ச் 29 முடிஞ்சு 30 ஆரம்பிக்கும் பொழுது ஒரு 15 நட்சத்திரக்காரர்களுக்கு ராஜயோகம் அப்படிங்கிற மாதிரி நான் ஒருத்தர்கிட்ட பேசியிருந்தேன். அவர் பார்த்துட்டு சொன்னார். அவர் ஆஸ்ட்ராலஜிஸ்ட் தான். ஸோ பாலக்காட்டில் இருக்கா ஸோ அவள்கிட்ட கேட்டுட்டு அதனால தான் உங்கள்கிட்ட இப்போ சொல்கிறேன். இந்த நட்சத்திரக்காரில் நிறைய பேர் வந்துட்டு ரொம்ப சங்கடப்பட்டிருப்பா இல்லையா, நமக்கு விடிவு காலமே இருக்காதா, நம்மளுக்கு என்ன சனி தசை நம்மளை இந்த பாடுபடுத்துறதே அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பா. அவமானங்கள், கஷ்டங்கள், எத்தனையோ சொல்ல தெரியாது. எந்த பக்கம் திரும்பினாலும் எனக்கு பிரச்சனை தான், எனக்கு வெளியில் வரத்துக்கே வழி இல்லை, பைத்தியம் பிடிக்காத குறையாக இருக்குது, ஏன் இன்னும் என் உயிர் போகாமல் இருக்குது, இந்த மாதிரி எத்தனையோ கஷ்டங்கள் பட்டிருப்பா இந்த நட்சத்திரக்காரா. இவாளுக்கு வந்துட்டு சனி வந்துட்டு தசை மாறி அனுகூலமாக இருக்கக்கூடிய நேரம். சனி தசையே இருந்தாலும் அது வந்துட்டு அனுகூலமாக அவளுக்கு அமையும். அந்த மாதிரி இந்த நட்சத்திரக்காரெல்லாம் தயவு பண்ணிட்டு நவகிரக கோவிலுக்கு போயிட்டு வாங்கோ. ஒன்று. ரெண்டாவது சிவ வழிபாடு கொஞ்சம் சிவபெருமான் கோவிலுக்கும் போயிட்டு வந்துட்டோம். அண்டு சுப்பிரமணிய சாமி கோவில், இந்த நட்சத்திரக்காரர் எல்லாருமே இந்த 3 கோவில்களுக்கும் போயிட்டு ஒரு ஆராதனை என்னமாவது கோவிலுக்கு ஏதாவது கொடுக்கறதோ அர்ச்சனையோ இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டு வந்தேன்னாக்க இந்த மார்ச் 29 ராத்திரி முடிஞ்சு 30 வரும்பொழுது ராஜயோகம் இருக்குது, நல்ல யோகம் இருக்குது அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தார் அவர். ஸோ எனக்கு இதில் என்னோட நட்சத்திரமும் அடங்கியிருக்கு, அதனால கொஞ்சம் சந்தோஷமாக இருக்குது மனசு. பட் இந்த மாதிரி சங்கடங்கள் இல்லாமல் கொஞ்சம் சந்தோஷமாக இருக்கலாமே, எல்லாருக்கும் இது தெரியட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவை நான் போடுறேன் உங்களுக்கு. ஸோ இந்த நட்சத்திரக்காரர் யார் அப்படிங்கிறத நான் சொல்கிறேன். இவளுக்கு எல்லாருக்குமே மகாசனி அந்த வந்துட்டு சேஞ்சஸ், கண்டிப்பாக மாற்றங்கள் இருக்கும். சனியோட அனுகிரகம் இருக்கும், அனுகூலமாக அது இருக்கும். அண்டு பணவரவு நிறையா இருக்கும், ராஜ யோகம் கூட இருக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு வாகன வசதி வாங்குற மாதிரி எல்லாம் வாய்ப்புகள் வரும். கல்யாண யோகம் கண்டிப்பான முறையில் வரும். வேலையில் இருந்தாக்க அதிலிருந்து கொஞ்சம் இன்னும் ஒரு நல்ல மாற்றங்கள் மேலே மேலே வரா மாதிரி மாற்றங்கள் நிறையா கிடைக்கும். ஸோ இந்த மாதிரி ராசிக்காரர்களுக்கு இது எல்லாமே அமையும் அப்படிங்கிற மாதிரி. ஸோ இவா எல்லாரும் நான் சொன்ன மாதிரி சிவன் வழிபாடு தயவு பண்ணி பண்ணிடுங்கோ. சுப்பிரமணிய சுவாமி கோவிலுக்கு என்ன பண்ணணும்னு தோன்றதோ அதை நன்னா பண்ணிடுங்கோ. அதுக்கப்புறம் நவகிரக கோவிலுக்கு போயிட்டு நவகிரக வழிபாடு நன்னா பண்ணிடுங்கோ. இது எல்லாம் பண்ணினேன்னாக்கா, அதாவது மார்ச் 30க்கு அப்புறமா நான் சொல்கிறேன், 30க்கு அப்புறமா இது எல்லாம் 30 அன்னைக்கோ இல்லை அந்த ஒரு வாரத்துக்குள்ளேயாவது நீங்கள் தயவு பண்ணி இது எல்லாம் பண்ணிட்டேன்னா உங்களுடைய வாழ்வு 30க்கு அப்புறமா ரொம்ப சிறப்பானதாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இருக்குது. ஸோ அந்த நட்சத்திரக்காரர்கள பேர் மட்டும் இப்போ நான் சொல்கிறேன், அது என்னென்ன நட்சத்திரம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்க. அஸ்வதி 1, அதுக்கப்புறம் வந்துட்டு ஆயுள்யம், அதுக்கப்புறம் திருவோணம், பரணி, புனர்தம், ரோகிணி, மகம், கேட்டை, அவிட்டம், மகீரம் அதாவது மிருகசீஷம், மூலம், கார்த்திகை, விசாகம், பூரோரட்டாதி, பரணி. ஸோ இந்த 15 நட்சத்திரக்காராலும் தயவு பண்ணி நான் சொன்ன மாதிரி சிவ வழிபாடு, அதுக்கப்புறம் நவகிரக வழிபாடு, சுப்பிரமணிய சுவாமி வழிபாடு, இது எல்லாமே தயவு பண்ணி பண்ணிடுங்கோ. நல்ல கோவில்களுக்கு போய் பண்ணிட்டு வாங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஒரு நல்ல மாற்றம், பணவரவு நிறையா இருக்கும். சனீஸ்வரர்லேருந்து நல்ல ஒரு அனுகிரகம் கிடைக்கும். அவருடைய அனுகிரகமே நமக்கு நிறையா கிடைக்கும். அதுக்கப்புறம் வந்துட்டு நல்ல வாகன யோகம் அந்த மாதிரி வாங்குற மாதிரி கிடைக்கும். வீடு வாங்குற மாதிரி கிடைக்கும். தொழிலில் வந்துட்டு நல்ல விருத்தி அடையும். மேலே மேலே உங்களுக்கு நல்ல போஸ்ட்டோ இல்லை நீங்கள் சொந்தமாக பண்ணினீங்கன்னா அதில் ஒரு நல்ல விருத்தியோ அது எல்லாமே கிடைக்கும். ஸோ நீங்கள் எதிர்பார்த்த வாழ்க்கை உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கிற மாதிரி ஒரு ஐதீகம் இந்த இதில் இருக்குது. ஸோ அதனால் தயவு பண்ணி நீங்கள் இது எல்லாமே நீங்கள் பண்ணிட்டோம். ஸோ இதுக்கப்புறம் 30க்கு அப்புறமா கஷ்டப்பட்டவா எல்லாரும் சந்தோஷமாக இருப்போம் அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தோஷத்தில் நீங்கள் இருங்கோ, நன்னா இருப்பேங்கிற மாதிரி நம்பிக்கின்றங்கோ. ஏன்னா தெய்வத்தை வேண்டினவா கண்டிப்பாக கைவிடப்பட மாட்டார். அதனால நீங்கள் நன்னா இருங்கோ. எல்லாருமே சங்கடமே இல்லை. ஏன்னா நானும் நிறைய கஷ்டப்பட்டுட்டேன்ப்பா, அதனால தான் சொல்கிறேன். இந்த பேர் இந்த இது கேட்டதுனால, இவர் இதெல்லாம் சொன்னதுனால தான் சரி இந்த மாதிரி ஃபீல்டில் எல்லாருமே இருப்பேளே. ஸோ இந்த நட்சத்திரக்காரால் எல்லாருமே சந்தோஷமாக இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த பதிவையை நான் போடுறேன். ஸோ எல்லாரும் நன்னா இருங்கோ. நம்ம சொன்ன மாதிரி இந்த 3-4 வழிபாடு மட்டும் எல்லாரும் பண்ணிடுங்க. உங்களுடைய வாழ்க்கையில் கண்டிப்பான முறையில் ஒரு மாற்றம் கிடைக்கட்டும் நானும் வேண்டிக்கிறேன். எல்லாரும் எனக்காகவும் நீங்கள் வேண்டிக்கோங்க. ஸோ இந்த மார்ச் 29 கழிஞ்சு 30க்கு அப்புறமா எல்லாரும் நன்னா இருங்கோ. சரியா?